இறைவனின் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் இறைவனுக்கே. நடப்பது அனைத்தும் பிரபஞ்சத்தின் பேரற்றல் துணையுடன் அனைவருக்கும் பிரமாதமாக நடந்து கொண்டிருப்பதற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வாஸ்து சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு விழிப்புணர்வு பதிவு நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பதிவு அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே ஓரளவுக்கு வாஸ்து நாலேஜு வந்துடுச்சு. அது யூடியூப் மூலிமா, அப்புறம் இந்த கிளாஸ் எடுக்கிறாங்க. நிறைய பேர் இன்றைக்கி கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதன் மூலிமா ஓரளவுக்கு கற்றுக்குறாங்க எல்லாருமே. பட் என்ன தான் கற்றுக்கிட்டாலும் இந்த மேஸ்திரிங்க, இன்ஜினியருங்க, ஆர்கிடெக்டு இவர்கள் பண்ணுகின்ற சில குழப்பங்களால் மக்கள், அதாவது புதிதாக வீடு கட்டக்கூடியவர்கள் அல்லது வீடு வைத்திருக்கக்கூடியவர்கள் பண்ணக்கூடிய தவறு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, செப்டி டேங்கு வடமேற்கில் இடம் இல்லை அப்படின்னா அது தென்கிழக்கு முனையில் தாராளமாக போட்டுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு இன்ஜினியரிங், மேஸ்திரி, கொத்தனார், ஆர்கிடெக்ட் இந்த மாதிரி எல்லாருமே அது ஒரு ஆப்ஷன் அடுத்ததாக, அதாவது வடமேற்கில் இடம் இல்லை அப்படின்னா தென்கிழக்கு முனையில் தாராளமாக போட்டுக்கொள்ளலாம், நாங்கள் நிறைய வீட்டில் போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கட்டி கொடுத்துட்டு போயிடுறாங்க. நீங்கள் ஒன்றே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன அப்படின்னா, வாஸ்துப்படி ஒரு வீட்டுக்குள்ளே செப்டி டேங்கே வரக்கூடாது. வீட்டுக்குள்ளேருந்து இடத்துக்குள்ளே, நம்மளுடைய மனைக்குள்ளோட காலி இடத்துல வரக்கூடாது. வேறு வழியில் இன்றைக்கி நாகரிக காலகட்டத்தில் நம்ம அன்றைக்கி கிராமத்தில் இருக்கிற மாதிரி, அன்றைக்கி இருக்கிற காலகட்டங்கிற மாதிரி வெளியே போயிட்டு வர்றது சாத்தியமே இல்லாத ஒன்று. அப்போது 4 மூலையில், அதாவது வடகிழக்கு மூலை, தென்கிழக்கு மூலை, தென்மேற்கு மூலை, வாயு மூலை, இந்த 4 மூலைகளில் எந்த மூலை வரலாம் அப்படின்னா அந்த ஒரே ஒரு ஆப்ஷன் வாயு மூலை. வாயுங்கிறது வெளியேற்றக்கூடியது. அதனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிமானமாகி கழிவுகளை வெளியேற்றக்கூடிய இடமாக அந்த வாயு மூலையில் செப்டிக் டேங்க் தோன்றும். இது ஒரே ஆப்ஷன் தானே ஒழிய வேறு எங்கேயுமே வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம இடமில்லை, வேறு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அது நம்மளோட நேரம் காலகட்டங்களை பொறுத்தது, கர்ம வினை சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் ஒரு வாஸ்துப்படி ஒரு இடத்த வாங்கி பக்காவாக கட்ட நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் வாயு மூலையில் மட்டும்தான் செப்டி டேங்க் போட்டே ஆகணும். மற்றபடி வடகிழக்கு மூலையிலையோ இல்லை கிழக்கு மத்தியிலையோ இல்லை தென்கிழக்கு தெற்குலேயோ கிழக்குலேயோ அல்லது தெற்கு மத்தியிலோ இல்லை தென்மேற்கு மூலையில், தென்மேற்கில் மேற்கிலோ தென்மேற்கு தெற்கிலோ மேற்கு மத்தியில் கூட போடக்கூடாது. ஒரே இடம் வடமேற்கு மூலையில் வடக்கு பக்கம் மட்டுமே போடணும். அதுவும் எக்ஸாஸ்ட்டு வடமேற்கு மூலையில் போடக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்டு தான் போடணும். இவ்வளோ வழிமுறைகள் இருக்குது. ஏன் தென்கிழக்கில் போடக்கூடாது அப்படின்னா, தென்கிழக்கு நெருப்பு சம்மந்தப்பட்ட இடம். அதனால தான் அந்த இடத்துல சமையல் கட்டு வச்சு பெண்களை சமைக்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல அந்த கழிவு நீர் தேங்கி நிற்கும் பொழுது அந்த பெண்களுக்கு வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அது எந்த மாதிரி வியாதி அப்படின்னா, சுகரு, ப்ரெஷரு, இந்த மாதிரி வியாதிகள் வந்து பெருகெடுத்து அது கேன்சர் லெவலில் கொண்டு போய் விடும். வெள்ளை அணுக்கள் கம்மியாக இருக்கிறது, இந்த மாதிரி அது முற்று எங்கேன்னு பார்த்தோம் அப்படின்னா கேன்சர். அது இந்த மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், இந்த மாதிரிலாம் நிறைய வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கேன்சர் என்பது யாருக்காவது வந்துச்சு அப்படின்னா கேட்பதே அரிதான விஷயமா இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கேன்சருங்கிறது சர்வசாதாரணமாக போயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே தென்கிழக்கு மூலையில் பள்ளம், தென்கிழக்கு மூலை பள்ளம் அப்படின்னா தெற்கு பார்த்த வீட்டுக்கு தென்கிழக்கு மூலையில் போர்ட்டிக்கோ போட்டு அந்த இடம் பள்ளமாக இருக்கும். அப்போ மீதி 3 இடமே பில்டிங் நிறைய மேடாக இருக்கும். அப்போ தென்கிழக்கு மூலை பள்ளம், அதுவும் கேன்சர் வருவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போ என்னென்னா, தென்கிழக்கு மூலையில் தண்ணி தொட்டி, தெற்கு பார்த்த வீட்டில் தண்ணி தொட்டி வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி அங்கே வச்சிடுறாங்க. அப்புறம் போரு, அங்கே தான் தண்ணி வரும்னு சொல்லி அங்கே போட்டுறாங்க, அதுவும் பள்ளம். அப்போ தெற்கு பார்த்த வீட்டில் தென்கிழக்கில் போர்ட்டிக்கோ, அதுவும் பள்ளம். தென்கிழக்கில் கழிவு நீர் தொட்டி, அதுவும் பள்ளம். அப்போது எல்லாமே இந்த கழிவு நீர் தொட்டி, போரு, கிணறு, தண்ணி தொட்டி, இந்த கட்டு போன்ற அமைப்பு, இது எல்லாமே பெண்களை சித்திரவதை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அது உடல் அளவிலும் மனதளவிலும் மிகுந்த பாதிப்புகளை கொடுக்கும். தயவு செய்து இன்ஜினியர் சொல்கிறாங்க, மேஸ்திரி சொல்கிறாங்க, ஆர்கிடெக்ட் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தென்கிழக்கு மூலையில் தயவு செய்து செப்டி டேங்க் போடாதீங்க.
ஒரே ஒரு இடம் வடமேற்கு மூலையில் போடுறதுக்கு சிறுசாக இருந்தாலும் பரவாயில்ல, வருஷத்துக்கு க்ளீன் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம இருக்கிற வரைக்கும் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ முடியும். யாரோ சொல்கிறாங்க சொல்லிவிட்டு நீங்கள் கட்டிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அந்த அனுபவப்படுறது நீங்கள் மட்டும்தான் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். சொல்லிட்டு போகிற நாங்களாகட்டும் அவர்களாகட்டும் யாரும் உங்களுக்கு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆனால் அனுபவம் உங்களுடையது மட்டுமே. தயவுசெய்து 1க்கு 2 முறை பல முறையோடு யோசனை பண்ணி செப்டிக் டேங்கை அமைத்து கொள்ளுங்கள். தயவுசெய்து தவறாக மட்டும் அமைத்து விடாதீர்கள். மீண்டும் நாளை ஒரு அற்புதமான பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மேலும் ஏதாவது தகவல்கள் தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள். உங்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் சரி செய்து கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9865301656. நன்றி.